வணக்கங்க மேடம். நான் கரூர்லேருந்து பேசுறேங்க. நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியருங்க. என்னுடைய வயசு வந்து 67ங்க. எனக்கு கண் வந்து 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணது தான். ஆனா ஒரு கண் இல்ல. இடது கண்ணு மட்டும் எனக்கு மூடி, மூடி துடிச்சுக்கிட்டு இருக்குது. என்னால செயல்பட முடியல. நடக்க கூட முடியல. வீட்லயே இருக்கிறேன். எங்க மனைவியோட துணையோட எங்கனாச்சும் நல்லது கெட்டதுன்னா போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். என்ன செய்றதுன்னே தெரியலைங்க. எனக்கு கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது. எங்கேயும் ஆஸ்பத்திரி எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டேங்க. நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து மதுரை போயிட்டு வந்துட்டோம். எல்லா பக்கமும் பார்த்துட்டோம். ஏறக்குறைய ஒரு 10 டாக்டர பார்த்தாச்சுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பிரச்சனை வர்றது ரொம்ப அபூர்வங்க. 100ல ஒருத்தருக்கு தான் அந்த மாரி ஏற்படும். அதனால இது வந்து நீங்க இதுல வந்து ட்ரீட்மெண்ட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஏன்னா உங்க விஷன் நல்லா இருக்கு. எல்லாம் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்க பார்வை நல்லா இருக்கு. ஆனா இந்த டிஃபிஷியன்சி இது ஒரு குறைபாடு தாங்க. இது எப்படி ஏற்படுது? ஒரு நாள் முதுமையினால ஏற்படுதா? ரத்த குறைபாடுனால ஏற்படுதா? என்னங்கிறத உங்களுக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொன்னாங்க. இந்த இந்த சூழ்நிலையில கொஞ்சம் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கலாமா? அப்படிங்கிற மாரி ஒரு எய்ம் இருக்கும்போது தான், குமார் சார் வந்து எனக்கு சொன்னாருங்க. ஏறக்குறைய 5 வருஷம் நான் ட்ரை பண்ணிட்டேன். எந்த இடத்துக்கு போனாலும் 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது. பாண்டிச்சேரியிலன்னா சுத்தமா இது வந்து உங்களுக்கு எப்படி வந்ததோ அதே மாரி சரியாயிடும் இந்த குறைபாடு அப்படின்னாங்க. ஆனா எப்ப சரியாகும்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறத சொல்ட்டாங்க. இதுக்காக நீங்க எந்த செலவு பண்ணாலும் அது வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பத்துல இருந்ததுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, 5 வருஷம் நான் வந்து ரொம்ப மனசளவுல ரொம்ப பாதிச்சு போயிட்டேங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் தொழிற்சங்கத்துல செயலாளரா இருந்திருக்கேன். ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். எல்லாமே செய்வேன். என்னுடைய பேச்ச கேட்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருப்பாங்க. ஒரு 150 தொழிலாளி இருந்தாங்க. அந்த மாரிலாம் நான் செயல்பட்டேன் நானு. வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையா இருந்தது. இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நானும் இயற்கையான முறையில என்னென்னமோ WhatsAppல பார்த்து என்னென்னமோ செஞ்சு பார்த்தேங்க. அது தீர்வே கிடைக்கல. உங்களுடைய ஸ்பீச்ச ஒரு நாள் முழுமையா கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு தான் முழுசா கேட்டேன். அப்ப நீங்க சொன்னீங்க, அந்த முகவாதம் அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. ஒருவேளை இது வாதமா இருக்குமோ? அப்படிங்கிற அத எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது தான், நீங்க முகவாதம்ங்கிற ஒரு டாபிக் சொல்லும்போது எனக்கும் எங்க வீட்லயும் அவங்களும் வந்து சொல்றாங்க. ஒருவேளை இதுல கூட இருக்கலாங்க. சரி இந்த பொருள வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமே! அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரின்ட்டு தாங்க குமார் சார்கிட்ட பேசி, உடனே குமார் சார் மூலியமா அந்த இத கொண்டு வந்தாருங்க. குடுத்தாரு. சாப்பிட்ட முதல் நாளே எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. இப்ப வந்து ஏறக்குறைய 1 மாசம் தாங்க ஆகுது. முழுமையா நான் எடுத்தது 1 மாசம் தான். ஆனா முதல் நாளே எனக்கு ரிசல்ட் கிடைச்சது. அப்படியே குமார் சார் தான் கொண்டாடணும் போல இருந்துச்சு. அவ்வளவு அற்புதங்க. அந்த ஒரு 2, 3 நாள்ல பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு துடிக்கிறது, கண்ணு மூடுறது, இதெல்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா தெளிவா இப்ப பார்த்துக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்தேங்க. உடுமலைப்பேட்டை வரைக்கும் போயிட்டு வந்தேன். உடம்பு தெம்பா இருக்குங்க. அது சாப்பிட்ட அன்னையில இருந்து எல்லாரும் சொன்னாங்க இல்லையா? நம்ம கோவிந்தராஜ் சார்லாம் சொல்லுவாரு. ஒரு ஒரு 20 வயசு குறைஞ்ச மாரி, 30 வயசு குறைஞ்ச மாரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையா? அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குமா? அப்படின்னு நெனச்சேன். ஆனா இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் அத நான் உணர்ந்தேங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. இன்னும் கண் பிரச்சனை வந்து எனக்கு ஏறக்குறைய ஒரு 50% முடிஞ்சிருச்சுங்க. இப்ப வந்து இன்னும் ஒரு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 2 மாசத்துல நான் டூ வீலர் ஏன்னா 5 வருஷமா டூ வீலரே நான் எடுக்க முடியல. நடக்கிறதே முடியலைங்கும்போது நான் டூ வீலர் எடுத்து 2, 3 நாள் ஒரு ஆக்சிடென்ட் ஆக தெரிஞ்சது. அதனால இந்த கண் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டூ வீலர் எடுக்கணும்னு எனக்கு ஒரு எய்ம்ல வச்சிருக்கிறேங்க. கண்டிப்பா 2 மாசத்துல டூ வீலர் எடுத்துருவேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இத வந்து நான் சார் ரெக்கமெண்ட் பண்ணது, நான் விரும்புனது வந்து எனக்கு கண் பிரச்சனை தாங்க. ஆனா எனக்கு வந்து இந்த கூலிங் டைம்ல இந்த மாரி மழை காலத்துலலாம் எனக்கு ஃப்ரீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க. அ டிபி அளவுக்கு இல்ல. ஆனா ரொம்ப முடியாது. நடுராத்திரில தூக்கம் வராது. மாத்திரை போட்டு தான் தூங்கணுங்க. அந்த மாரி தான் மாத்திரை வச்சுக்கிட்டே இப்ப படுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்ப இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, லங்ஸ் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. ஒரு 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை எழுப்பிவிட்டு சளி எல்லாத்தையும் வெளிய கொண்டு வந்துருச்சுங்க. சொன்னாரு குமார் சார் சொன்னாரு. இப்ப நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இத பிரசன்டேஷன் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க. இது உடம்ப கிளீன் பண்ணும். அந்த வகையில சில சிம்ப்டம்ஸ் கிடைக்கும்னு சொன்னீங்க. நான் அப்படித்தான் பாசிட்டிவா நெனச்சேன். 2 நாள்ல நுரையீரல கிளீன் பண்ணிருச்சுங்க. இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண் பிரச்சனையும் சரியாயிட்டு இருக்குது. இந்த நுரையீரல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பேசுறது பார்த்தீங்களா, எவ்வளவு தெம்பா பேசுறேன்னு தெரியுங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி இந்த எ எலிக்சிஸ் மியூசிக் எடுக்க முடியாது. நான் இந்த மாரி பேச முடியாது என்னால. திணறி திணறி தான் பேசுவேன். இப்ப வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் கரூருக்குலாம் நேத்து பார்த்தீங்கன்னா, டவுனுக்கு நடந்தே போயிட்டு வந்தேன். ஒரு ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு வெயில் நேரத்துல போயிட்டு சில வேலைகள பார்த்துட்டு வந்தேன். தெம்பா இருக்கு. நடக்க நடக்க ஆர்வமா இருக்குது. உடம்பு அப்படியே சூட்டிப்பா இருக்குது. நீங்க சொன்ன மாரி இந்த முதல்ல போன தடவ கூட ஒரு இடம் சொன்னேன். என்னைய ஒரு மிஷின்ல நிக்க வச்சு அப்படியே நரம்பு பூரா கிளீன் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஆயிட்டேன். அவ்வளவு ஆக்டிவ் ஆயிட்டேன். வயசு 67ங்கிறத நம்ப முடியல என்னால. உண்மையிலேயே எல்லாரும் பேசுனத நானும் கேட்டேங்க. உண்மதான். கண்டிப்பா இத வந்து இது இன்னொன்னுங்க. இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னா நான் அடுத்தவங்க நேரத்த எடுத்துக்க விரும்பல. இருந்துட்டாலும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுங்க லெஃப்ட் சைடு பட்டக்ஸ்ல நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு எனக்கு அப்படியே விம்முன்னு வலிக்கும். அது என்ன காரணம்னு தெரியல. ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமான்னு கூட வீட்ல சொன்னேன். இவ்வளவு காலம் ஒரு வலி இருக்குமா? அப்படின்ட்டு. அது நைட்ல மட்டும் தான் வரும். அப்புறம் பகல்லேலாம் இருக்காது. ஆனா அந்த வலி இப்ப இல்லைங்க எனக்கு. நான் சாப்பிட்டது கண்ணுக்காக தான். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும், அத சரி பண்ணணும்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, 100% உண்மைங்க. என்ன?
அதான் அந்த துடிக்கிறதுனால இப்ப இந்த லெஃப்ட் கண்ண துடிச்சு மூடுறதுனால அது அது குறையறதுனால, இப்ப என்னால ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியுது. எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இன்னும் வண்டி தான் எடுக்கல. அதான் காரணம். மற்றபடி நான் எடுத்துருவேன் இன்னும் 1 மாசத்துல. எனக்கு என்னென்ன மைனஸ் இருந்ததோ, இப்போ லங்ஸ் பிரச்சனை ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்ப மாத்திரையே எடுக்கலைங்க. அன்னையிலருந்து மாத்திரை எடுக்கல. இனிமே மாத்திரை தேவைப்படாதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து ஓரம் கட்டிட்டேங்க. அதே மாரி அவ்வளவு பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடுச்சு. ரொம்ப அதாவது நான் சூட்டிப்பா இருக்கிறது உண்மை. அது மீட்டிங்ல நீங்க சொல்லுவீங்க இல்லைங்களா? ஒரு 20 வருஷம், 30 வருஷம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாரு இல்லைங்களா? அது உண்மையா நடக்குதுங்க. நல்லா இருக்கு. அது ஒரு ஒரு பாட்டு சொல்லாங்க. இந்த "வேண்டும் வேண்டும் உந்தன் அழகு வெண்பனி திங்கள் உள்ள வரையில்னு" ஒரு பாட்டு இருக்கு. சிவாஜி கணேசன் சார் நடிச்சது. எனக்கு இப்ப எப்படி தோணுதுன்னா, "வேண்டும் வேண்டும் எலிக்ஸிர் மிக்ஸ் வெண்பனி திங்கள் உள்ளவரை எலிக்ஸிர் மிக்ஸ் வேணும்னு சொல்ல பாட தோணுது."